மேற்கொள்ளத்தக்கதான பலத்தினால, ஞானத்தினால, கிருபையினால கர்த்தர் எங்களை இடைகட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எழும்பி பிரகாசிக்கிறதற்கு ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொன்னீங்களே, அப்படி பிரகாசிக்கிறதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமையை ஒப்புக் கொடுக்கிறேன் நாளாகும் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நான் சிறுகநீர் பெருகுவீராக. தேவனே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு தந்து எங்களுடைய கண்கள் ஆண்டவரே திறக்கப்படவும், இருதயம் திறக்கப்படவும், செவிகள் திறக்கப்படவும் ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஏசு கிறிஸ்து முன்ஜெபி கலப்பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று கவனித்தோம், தெபோரலாகிய நான் எலும்பும் வளவும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து வீட்டுக்கு போனால் அங்கே எலும்பி நிற்குது. எப்படி நீ எழும்பலாம்? எப்படி நீ எழும்பலாம்? உன் பாவம் எனக்கு தெரியாதா? உன் அக்கிரமம் எனக்கு தெரியாதா? உன்னுடைய நிலைமைகள்லாம் எனக்கு தெரியாதா? நீ யார், நீ எப்படிப்பட்ட நபர் என்பது தெரியாதா? நீ எப்படி எழும்பிடுவ? நீ எப்படி எழும்பிடுவ? நானும் பார்க்குறேனே அப்படிங்கிற போராட்டம் எல்லாருக்குள்ளேயும் அப்படியே போராடும். நீ எழும்பக்கூடாது என்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம். நாம் எழும்பக்கூடாது என்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம். அதான் அவன் சொல்கிறான், நீ யார் என்கிறது எனக்கு தெரியும், நீ யார் என்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நன்றாய் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பாவி, அதில் எந்த மாற்றம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இதை நான் மறந்துடக்கூடாது. நான் 100% நான் பாவி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்காக சிலுவையில் சகல காரியங்களையும் சுமந்து ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இப்படி சொல்லுகிற பிசாசை பார்த்து சொல்ல தெரியல. அதான் பிரச்சனை. என்னை மன்னித்தேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல தெரியாத தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிசாசானவன் குற்றப்படுத்தினா அதை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக தெரியுது. அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் என்னை பூரணமாய் என்னை மன்னித்தார் என்கிறதை என்னால் என்ன பண்ண முடியலன்னா அக்செப்ட் பண்ணவே முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் நம்மகிட்ட இருக்கிறதான மிகப்பெரிய துக்கமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தையை என்னால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. ஆனால் பிசாசு சொல்லுகிற வார்த்தையை ஈஸியாக என்னால் விசுவாசிக்க முடியுது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் மன்னித்தது 100% உண்மை. அல்லேலூயா. அப்போ 100% உண்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கென்று சில விலைக்கிரயங்கள் இருக்குது. அவரும் கொடுத்துருக்கிறாரு, நாமும் கொடுக்க வேண்டியது அவசியம். இதை நீங்களும் நானும் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ தெபோரால் ஆகிய நான் எழும்புகிறதற்கு பிசாசானவன் என்னை குற்றப்படுத்துவான், என்னை வேதனைப்படுத்துவான், என்னை தேவ சமூகத்தில் விட்டு என்னை பிரிக்கிறதற்கு அவன் பிரயாசப்படுவான். ஆனால் நீங்களும் நானும் இல்லை, எனக்காக மரித்த கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத தைரியமாய் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நான் பாவி தான், ஆனால் என்னுடைய பாவங்களை போக்கினவர் என் கூட இருக்கிறார் என்கிறத நீங்களும் நானும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பின்னானவைகளை மறந்து நீங்களும் நானும் முன்னானவைகளை நாட வேண்டியது அவசியம். பின்னானவைகளை மறந்து நீங்களும் நானும் பின்னானவைகளை, பழைய வாழ்க்கையை மறந்து நீங்களும் நானும் புதிய வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் என்கிறதை நீங்களும் நானும் எப்போதும் நமக்கு முன்பாக இந்த வார்த்தையை நாம் முன்பாக வைக்க வேண்டும். பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாட வேண்டும், நான் நாட வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அல்லேலூயா. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே. நல்லா கவனிச்சுக்கோங்க. பூமியில நீதிமானுக்கு பூமியில சரிகட்டப்படும் என்று ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்ப நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த பூமியிலேயே சரிகட்டப்படும் என்று சொல்லுகிறார். நான் செய்த குற்றங்கள், நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், இவைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த பூமியில என்ன பண்ணிடுவார்னா சரி கட்டிடுவார். நான் எங்க போகணும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு நான் குற்றம் இல்லாதவனாய், பாவம் இல்லாதவனாய், யாரை போல? கிறிஸ்துவை போல நான் எங்க வந்து நிற்கணும்னா பிதாவுடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறது அதுக்காக தான். ஓடுகிற ஓட்டமே எதற்காக தான்? கிறிஸ்துவை போல மாறணும். அப்ப பிசாசானவன் நம்ம மரண பரியந்தம் அல்லது ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நம்மை வஞ்சிக்கிறது தான் அவனுடைய பிரதான நோக்கமே. நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை எளிதாய் வஞ்சிக்கிறது யாருன்னா பிசாசானவன். அவனுடைய வஞ்சனைக்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்தா ஈஸியா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். நமக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒண்ணே வேத வசனம் தான். இந்த வேத வசனத்தை வைத்து தான் பிசாசை அடிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால தான் ஆண்டு சொல்வாரு, உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. உன் கண்களை விட்டு பிரியக்கூடாது, வசனம் பிரியக்கூடாது. அப்பதான் ஈஸியா நம்ம வசனத்தை எடுத்து டக்கு டக்குன்னு சொல்ல முடியும். பிசாசு அடிக்கிறது வசனத்தினால மாத்திரம் தான் அடிக்க முடியும். அது ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லி கொடுத்திருக்கார். அல்லேலூயா. அப்ப பிசாசை எதிர்க்கிறதற்கு ஒரே ஒரு வழி வசனத்தினால மாத்திரம் தான். வசனம் யாரு? இயேசு. இயேசுவால மாத்திரம் தான் பிசாசை அடிக்க முடியும், என்னால இல்ல. அப்ப இயேசு என்கிற வார்த்தையை கொண்டுதான் நான் பிசாசை அடிக்க முடியும். அப்ப அடிக்கிறதுக்கு நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட என்னால முடியாது. இல்லைன்னா பழசு என்ன பண்ணுன்னா என்னை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும், என்னை வேதனைப்படுத்திட்டே இருக்கும், என்னை துக்கப்படுத்திட்டே இருக்கும், என்னை உடைக்கும். என்னை எவ்வளவு கீழே தள்ள முடியுமோ அவ்வளவு பிரயாசப்படும் என்னுடைய பின்னான காரியங்கள், பழைய காரியங்கள் என்னை அவ்வளவாய் என்னை நெருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ முன்னானவைகள் என்ன பண்ணு, நாடு அப்படிங்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நீதிமானுக்கு பூமியிலேயே என்ன பண்ணிரும்? சரி கட்டப்படும். அப்ப இந்த பூமியில கர்த்தர் என்னை உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சி, என்னை நிமித்த வேண்டிய இடத்துல நிமித்தி, எப்படியெல்லாம் சரி செய்யணுமோ அப்படியெல்லாம் என்னை சரி செய்கிறது தேவனுடைய வேலை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நெறிந்த நாணலை அவர் முறிக்கல. அல்லேலூயா. நெறிந்த நாணல் என்ன பண்ணல, அவர் அதை சரி செய்கிறார். நான் உடைஞ்ச நபர் தான், பாவத்தில் விழுந்த நபர் தான், ஆனா என்னை சரி செய்கிறது தேவனுடைய வேலை. என்னுடைய திரி மங்கி எரிகிறது, இந்த மங்கி எரிகிற திரிய அவர் அழகா அந்த மேல உள்ள அந்த கருப்பா வருகிறதான அந்த காரியத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் தூண்டி விடுகிறது தான் தேவனுடைய வேலை. அப்ப நெறிந்த நாணலை முறிக்காம மங்கி எரிகிற திரியை அணைக்காம என்னை தேவன் செழிக்க வைக்கிறது தான் தேவனுடைய வேலையை ஒழிய என்னை அப்படியே என்ன சொல்றது இன்னும் கீழே தள்ளுகிறது தேவனுடைய வேலையில. பிசாசுனுடைய வேலை தான் நல்லா தெரியணும். எனக்குள்ள அவிசுவாசம் வருது அப்படின்னா பிசாசு, எனக்குள்ள குற்ற மனசாட்சி எனக்குள்ள என்னை வாதிக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது பிசாசுனுடைய வேலை. அல்லேலூயா. அப்படியே வாதிக்குதுன்னா நேராக போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னை மன்னிங்க அப்படின்னு மனப்பூர்வமா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுறணும். அல்லேலூயா. நான் ஒன்ஸ் நான் மன்னிப்பு கேட்டுட்டா கர்த்தர் பண்ணிடாத முழுமையா மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா முழுமையா உள்ள இருந்து வெளியில வர்றதே இல்லை. இதான் பிரச்சனையே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னடைவதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய பேக் ஸ்லைடு தான், நம்முடைய பின்மாற்றம் தான். நம்முடைய பின்மாற்றத்தை நம்ம நினைக்காம தேவன் வைத்திருக்கிற வசனத்தை பிடிச்சு கொண்டு எழும்புகிறது தான் என்னுடைய வேலையை ஒழிய இல்லை அப்படின்னு சொன்னா என்னை ஈஸியா பிசாசானவன் வஞ்சித்து கொண்டே இருப்பான். பின்மாற்றம் பின்மாற்றம் பின்மாற்றம், வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி, இது இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால் எழும்பி பிரகாசிக்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம், விரும்புகிறேன் ஆனால் என்ன பண்ண முடியல என்னால், நான் விரும்பாத பாவத்தையே செய்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவோம். நானல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே, இது நியாயப்பிரமாணம். ஆனால் ஆவியின் பிரமாணம் ரோமர் 8 சொல்றாரு. அல்லேலூயா. ஆவியின் பிரமாணம் வேற. ஆவியின் பிரமாணம் வந்து எழும்பி பிரகாசிக்கிறது ஆவியினுடைய பிரமாணம், கிறிஸ்துனுடைய பிரமாணம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அங்க ஆவியானவர் சொல்கிறார், நீதிமானுக்கு பூமியிலே என்ன பண்ணிடுவாராம்? சரி கட்டிடுவார். எனக்கு பூமியிலே சரி கட்டப்படும், என்னையே நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 103:12 சொல்லுவாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், அல்லேலூயா, என் மேல எவ்வளவு அன்புள்ளவர் அப்படிங்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா, அதுக்கு முந்தின வசனம் சொல்லும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பயப்படலைன்னா இங்க வந்து உட்கார மாட்டோம். நீங்கள் நானும் பயப்படலைன்னா ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டோம். துணிகரமா என்ன பண்ணிட்டே இருப்போம், பாவத்தின் மேல பாவம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நமக்கு அந்த பயம் இருக்கிறதுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனால தான் ஆலயத்துக்குள்ள ஓடி வரோம், ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்கிறோம். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்ன பண்றாரு நம்முடைய பாவத்தை. நம்மளால இந்த பக்கமும் பார்க்க முடியாது, இந்த பக்கமும் பார்க்க முடியாது. நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் தான் இருக்குது, ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதுக்கு மேல பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய பாவத்தை என்ன பண்ணிருக்காருன்னா தள்ளி போட்டிருக்காரு. இப்ப நம்ம ஏன் இதையே பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம பார்க்க வேண்டியது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை ஆக முடியும், தெபோரால போல எழும்ப முடியும். இல்லை அப்படின்னா தெபோரால போல ஏன் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எழும்ப முடியாது, தேவன் பயன்படுத்த விரும்புகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்னால் எழும்ப முடியாது. அல்லேலூயா. இதை தடை செய்கிறது எது அப்படின்னு சொன்னா என்னை பின்னோக்கி தள்ளுகிற பிசாசனுடைய அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள், பிசாசனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு ஆவியானவர் ஒரு வார்த்தை அழகாக எழுதி வச்சிருக்காரு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நல்லா கவனிக்க, இயேசுவினுடைய பாதையில தான் ஜீவன் இருக்கு. நீதி தான் இயேசு. அல்லேலூயா. இயேசுவினுடைய பாதையில ஜீவன் உண்டு. அந்த பாதையில ஆத்தும மரணம் இல்லை, ஆத்தும மரணம் இல்லை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நான் போகிற பாதை இயேசு கிறிஸ்துனுடைய பாதை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் அந்த பாதையில, நாம அந்த பாதையில ஓடுகிறதுனால ஆவியானவர் சொல்றாரு, நீதியின் பாதையில ஜீவன் உண்டுப்பா. என்ன இல்லை, அந்த பாதையில மரணம் இல்லை, நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு எது இல்லை, மரணம் இல்லை. நமக்கு மரணம் இல்லை. நன்றாக கவனித்துக்கொள்ளும், நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆத்தும மரணம் இல்லை. சரீரத்தில் மறைக்கலாம், சரீரத்தில் மறித்து போகலாம், வயசான மறிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இடையில வந்து மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆத்ம மரணம் இல்லை. ஏன் ஆத்ம மரணம் இல்லைன்னா ஆத்மா தேவனோட கூட போகணும். அல்லேலூயா. அப்ப என்னை தேவன் எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுகிறார். என்னுடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்துகிறார். என்னுடைய ஆத்மாவை அவர் ஆயத்தப்படுத்துகிறதுனால அவர் சொல்றாரு நீதியின் பாதையில. அப்ப நான் இப்ப ஓட வேண்டியது எந்த பாதை அப்படின்னு சொன்னா, என்னை அவிசுவாசத்துக்குள்ள தள்ளுகிற பிசாசனுடைய வார்த்தையில அல்ல, நீதியின் பாதையில, கிறிஸ்துவனுடைய பாதையில நான் ஓட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஜீவன் உண்டாயிட்டு இருக்கும். நான் பயப்பட மாட்டேன், தைரியமாயிருவேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள்ள தைரியம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால நான் தைரியமா எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த பலத்துல ஓட ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா அவிசுவாசத்துக்குள்ள போகிறது இல்லை, அவிசுவாசத்துக்குள்ள நான் போகிறது இல்லை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறது இல்லை, பிசாசு வஞ்சிக்கிற காரியங்களை என் மைண்ட்ல நான் போட்டுக்கிறது இல்லை. அல்லேலூயா. நான் போடுறதெல்லாம் விசுவாசத்தை பத்தி நான் பேசுகிறேன், நான் பேசுறதெல்லாம் வசனத்தை குறித்து நான் பேசுறேன். இப்படி பேச பேச ஆவியானவர் சொல்றாரு நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அதுல என்ன இல்லை, ஆத்தும மரணம் இல்லை. அப்ப என் வாழ்க்கையில ஆண்டவர் எதை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆத்தும மரணத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில என்னால தெபோரால போல எழும்ப முடியும். இந்த லெவலுக்குள்ள நான் வரலனா தான் என் வாழ்க்கையில நொந்து அப்படியே உடைஞ்சி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போகும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பெரிய ஒரு உடைவு இருக்கும், நம்மளால எழும்பவே முடியாது. ஏன்னா அன்றாடம் போராடுறோம் பாருங்க, இந்த போராட்டம் நம்மை வாதிச்சுட்டே இருக்கும். இல்லை நமக்கு வசனம் தெரியுமானால், நீதியாகிய இயேசுவை நாம் அறிந்திருப்போமானால், அந்த வசனம் நம்ம என்ன பண்ணணும்னா மேலே மேலே உயர்த்திட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தில் எழும்புகிறதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கீழே இறங்கிட்டே இருப்போம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இயேசுவாகிய வார்த்தையை நீங்களும் நானும் உடையவர்களாக இருந்தால் அங்கே ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. ஆத்மாவில் என்ன இல்லை, மரணம் இல்லை. ஆத்மாவில் மரணம் இல்லை. சரீரத்தை குறித்து நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது மறுரூபமாகும்.
ஆனால் ஆத்மாவை சாக விட்டுறக்கூடாது. ஆத்மாவை சாக விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீதியாகிய இயேசுவினுடைய வழியில் மட்டும் நடக்க ஆரம்பிக்கணும். அவிசுவாசத்தில் போகாதீங்க, மறுபடியும் பாவத்துக்குள்ளே போயிடாதீங்க, மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் போகிற பாதை எது அப்படின்னு சொன்னால் நீதியின் பாதை, கிறிஸ்துவனுடைய பாதை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் நின்று நிதானித்து இது கர்த்தருடைய பாதையா அல்லது பிசாசுனுடைய வேலையா, இதை யோசித்து நீங்கள் நானும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடஞ்சி மறுபடியும் போய் நிற்க வேண்டிய அவசியம் வராது. அல்லேலூயா. இடறி விழுந்தோன்னா எந்திரிச்சிருவோம், இடறி விழுகிறது வேறு. ஆனால் துணிகரமாக மறுபடியும் போய் நிற்கிறோம் பாருங்களேன், அது நம்மளை பயங்கரமாக பின்னுக்கு இழுக்கும். அல்லேலூயா. துணிகரமாய் நம்ம மறுபடியும் போய் பேசிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி தைரியமாக போய் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளால் எழுந்திருக்க முடியாது. அது நம்மளை பயங்கரமாக பாதிக்கும். இல்லை இனி நான் பேச மாட்டேன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க பாருங்களேன், அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் இடறாங்க பாருங்களேன், அவங்களால எழுந்திருக்க முடியும். ஆனால் இல்லை நம்மளால முடியாது, பைபிள்லாம் சும்மா நம்ம பேசி தான் அவனு வேறு வழியே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களால எழுந்திருக்க முடியாது. இது மாதிரி தான் எல்லா காரியங்களுமே. அல்லேலூயா. சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நிலைச்சிருக்கக்கூடாது, அந்த பாவத்தில் நிலைச்சிருக்கக்கூடாது, பாவத்தை விட்டு நீதியில் நிலைச்சிருக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 வருஷம் அவன் அங்கே படுக்கையில் இருக்கிறான். கர்த்தர் அவனை சுகமாக்குகிறார். சுகமாக்கின பிறகு மறுபடியும் அவரை ஆலயத்திலே பார்க்கிறான். பார்க்கும்போது நடக்கிற சம்பவம் வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, அல்லேலூயா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், நீ சுகமாயிட்ட. அல்லேலூயா. உன் பாவம் கழுவப்பட்டாயிற்று, உனக்கு விடுதலை உண்டாயிற்று, நீ சுகமாயிட்ட. அல்லேலூயா. இப்படி தேவன் சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அதிக கேடானது வரும், வராமல் இருக்கணும்னா பாவம் செய்யாமல் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், எப்போ உன்னைய கேடாக்குகிறதற்குன்னு ஒரு காரியம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ தான் அந்த கேடிலிருந்து என்ன பண்ணிக்கணும், உன்னைய காத்துக்கொள்ளணும். அங்கே அழகா சொல்றாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கும் எனக்கும் என்ன இல்லைன்னா சம்பந்தம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அதுல இருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. பாவம் என்னை தேடி வரும், தேடி வந்தா நான் என்ன பண்ணணும், லியோவாகிய நான் என்ன ஆயிட்டேன், செத்து போயிட்டேன். இப்போ யார் எனக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்து வாசமாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வேணும். இப்படி இந்த தைரியம் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா பிசாசு என்றதில் வருகிறதற்கு யோசிப்பான். ஒரு தடவை, 2 தடவை, 10 தடவை, 20 தடவை, 30 தடவை போராடி பார்ப்பான். அவனால் முடியல அப்படின்னு என்ன பண்ணிடுவான்னா அடுத்தது என்னை விட்டுருவான். அப்ப தெபோராளாகிய நான் எழும்ப முடியும், இல்லை நான் எழும்ப முடியாது. அல்லேலூயா. முதல் ஸ்டெப், நான் எழும்புகிறதற்கு பிசாசை நான் ஜெயித்தே ஆகணும். பிசாசை ஜெயித்தாதான் முதல்ல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் எழும்ப முடியுமே ஒழிய இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் போராட்டம் நித்தமும் போராட்டம், டெய்லி போராட்டம். அல்லேலூயா. பிசாசை எப்படி கட்டுறது தெரியாது. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நான் வளர்ந்தா தானே கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். வேதத்தில் இருக்கிற ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும், வெளிப்படையான விசேஷம் வரைக்கும் நீங்கள் போய் பாருங்களேன். கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு விதமான காரியங்களை. ஒரு வாலிபன் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போ, எச்சரிக்க வேண்டியது எச்சரி, நீ திரும்பி வா, தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சொல்றாரா இல்லையா? கீழ்ப்படிஞ்சானா? கீழ்ப்படியில. ஆண்டு சொன்ன மாதிரியே வழியில் என்ன பண்ணான், செத்து போனான் சிங்கத்தால. அப்ப தேவன் எல்லாவற்றையும் சரியா ஒவ்வொருவருக்கும் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அதெல்லாம் என்ன சொல்றது, குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ நமக்கும் தேவன் சொல்லிக் கொடுக்குற காரியம், இனி அதிக கேடானது உனக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீ பாவம் செய்யாத.
அல்லேலூயா. அப்போ நம்மளை காக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வருது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே முற்றிலும் அழிந்து போயிடும். எனக்கு பிடிச்ச வசனம், கர்த்தருடைய வார்த்தை பாரமானவைகள் அல்லவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன இல்லை? கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை. கர்த்தருடைய வேதம் வந்து அவ்வளவு எளிது. கர்த்தருடைய வேதை நீங்கள் நானும் வேதத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பரிசுத்தமா ஈஸி, நன்மையா அது ஈஸி, விடுதலையா அது ஈஸி, சுகமா அது ஈஸி, எல்லாமே ஈஸி. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நானும் எடுக்க கற்றுக்கொண்டா, குழந்தையை போல அப்படியே கீழ்ப்படியே கற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை அதிசயத்தை அனுதினமும் பார்த்துட்டே இருப்போம். விடுதலையை பார்த்துட்டே இருப்போம். பிசாசு ஓடுறதை பார்ப்போம். இப்போ அது ஓடாமல் நான் ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது தான். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ என்ன பண்ணு? பாவத்தை விட்டு ஓடு. அப்போ நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் செய்ய வேண்டிய காரியம், எனக்கும் பாவத்துக்கும், எனக்கும் அநீதிக்கும், எனக்கும் குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த உறவுக்கு தான் நான் இப்போ கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உறவுக்காக தான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மைண்டில் எனக்குள்ள அந்த முழு நிறைவு இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. பிசாசினுடைய சத்தத்துக்கோ அவிசுவாசத்துக்கோ எனக்கும் அதுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஈஸியாக, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் நடத்துகிறதை இங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தாவே இந்த விடுதலை நீங்கள் எனக்குள்ளே வச்சிருக்கிறீங்க, எனக்காகவே ஏற்கனவே நீங்கள் சிலுவையில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கீங்க? சம்பாதிச்சிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அது அப்படியே நீங்கள் அதை நிறைவேறுகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. நமக்கு அப்படியே பொறுமையாக இருப்போம். கர்த்தர் செய்கிற வரைக்கும் அப்படியே பொறுமையாக இருப்போம். பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் செய்கிற வரைக்கும் நான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் நிற்பீங்க பாருங்களேன். கர்த்தர் உங்களை அப்படியே கொண்டு போய் உன்னதத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. வெட்கப்படாதபடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுக்கு எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் வெட்கப்படுற மாதிரி வந்து நிற்கும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை வெட்கப்படுத்துகிற மாதிரி வந்து நிற்கும். உங்களை கூனி குறுகி நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லை, உங்களுக்கு தெரியும் விசுவாசத்தில் நம்ம நிற்கிறோம், கர்த்தர் நம்மை நிச்சயமாக காத்துக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிறோம், நீதியில் நிற்கிறோம், நீதியில் எனக்கு ஜீவன் இருக்குது அப்படிங்கிற அந்த வைராக்கியம் என்ன பண்ணுன்னா உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். விசுவாசம் அவிசுவாசம், விசுவாசம் அவிசுவாசம், விசுவாசம் அவிசுவாசம், நீதி அநீதி, நீதி அநீதி. இது என்ன ஆகும்னு சொன்னால் என்னை நிலையற்றவனாய் மாற்றிடும். ஒரு நிலையாக நிற்க முடியாது என்னால். எந்த முடிவு எடுத்தாலும் எப்படின்னா அப்படியே கதவு கீழே ஆடிட்டே இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை ஆடிட்டே இருக்கும். ஏன்னா நமக்குள்ள அநீதியும் இருக்குது, நீதி இருக்குது, பாவமும் இருக்குது, பரிசுத்தமும் இருக்குது. இப்படி மாறி மாறி ஆடிக்கிட்டே இருக்கும். இல்லை, கர்த்தர் நீதியானவர் எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இனி எனக்குள்ள பாவம் இல்லைன்னும் போது நமக்குள்ள இருந்து வார்த்தை வைராக்கியமாக புறப்படும். அல்லேலூயா. பிசாசை எளிதாக கடிந்து கொள்வோம். பிசாசை எளிதாக கடிந்து கொள்ளும் போது உடனே அங்கே ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்கள் மத்தியில் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர்கள் நிருபம் நீங்கள் நானும் கவனிக்கிற காரியம், நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருக்கு முன்னால் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அவ்வளவு ஜனங்களையும் என் இரத்தத்தினால மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு இருக்குது. அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் அவமானப்படுகிறதற்கு ரெடி ஆகிட்டார். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எங்கே அவமானப்படுவோம் அப்படின்னா, நமக்கு லாபம் இருந்தால் அவமானத்தை சகிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். நமக்கு லாபம் இருக்குன்னா அவமானத்தை சகிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். அதே லாபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவமானத்தை என்ன பண்ண மாட்டோம், அவமானத்து பக்கத்திலே போக மாட்டோம்.
இங்க சொல்றாரு, அவர் தமக்கு முன்னால் என்ன வச்சிருக்காரு? ஒரு பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்காரு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதல் எதை கொண்டு வருதுன்னா, திரளான ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து நிறுத்துக்குது. இந்த சந்தோஷம் இயேசுக்கு முன்பாக வைத்த உடனே அவர் சொல்றாரு, என்னை அவமானப்படுத்துவாங்க, என்னை கிழிப்பாங்க, என்னை காரி துப்புவாங்க, என்னை அறைவாங்க, என் சரீரம் கிழிக்கப்படும், என்னை மேலே முள்முடி சூட்டப்படும். இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா எனக்கு முன்னால் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. எல்லா ஜனங்களுக்கும் நான் தான் மீட்பு. அல்லேலூயா. இந்த மீட்பு நிமித்தம் அவர் சொல்றாரு, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் என்ன பண்றாராம்? வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நான் யாரை நினைச்சு பார்க்கணும்னா, இயேசுவை தான் நான் நினைக்கணும். இவ்வளவு பெரிய விபரீதத்தை சகித்த இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் நானும் பார்க்கணுமே ஒழிய நம்ம வேற யாரையாவது பார்த்துடக்கூடாது. இந்த உலகத்தில் போய்கிட்டு இருக்க மனுஷனை பார்த்துடக்கூடாது, ஊழியக்காரனை பார்த்துடக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு நபர், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் பார்க்கணும். அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வருஷம் சொல்றாரு, ஆகையால் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆவியானவர் அழகா எழுதி வச்சிருக்காரு. எப்பா, நான் இப்ப பிசாசு என் கூட ஏன் போராடுறான்னா, நான் பாவத்துக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கணும். என்னைய பாவ சோதனைக்குள்ள கொண்டு போகிற, என்னை அவமானப்படுத்துகிற, என்னை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை எனக்கு நேராய் கொண்டு வருகிற பிசாசுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன். ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவை விட்டு வழி விலக மாட்டேன், நீதியை விட்டு பின்வாங்க மாட்டேன். அப்படிங்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்றாரு, அன்றியும் என் மகனே, நீங்க ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையை நீங்க கொஞ்சம் கூட அற்பமா எண்ணவே மாட்டீங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு கீழே இறங்கி போக சொன்னாலும் தைரியமா இறங்கி போவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாதையில் கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு போகிறார். கர்த்தர் என்னைய கொண்டு போகிறார். ஒரு மனுஷன் 1998 இருந்து 2006 வரைக்கும் ஃபைனான்ஸ் காரியத்தில் பயங்கரமாக போராடுறான். ஒரு மனுஷன் போராடிட்டே இருக்கிறான். பயங்கர போராட்டம். அவனை கேட்குற கேள்வியெல்லாம் வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாங்க. உன் கூட ஆண்டவர் இல்லையா? உன் கூட அப்படி இல்லையா? நீ எப்படி இருக்கிற? உன் விசுவாசம் என்ன? இப்படி எல்லாரும் நோகடிக்கிறாங்க, எல்லாரும் சோர்வடைய பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியும், கர்த்தர் என்னைய ஏதோ ஒரு பாதையில் என்ன பண்ணுறாரு? புடமிட்டு கொண்டு போகிறாருங்கிறது மட்டும் அந்த மனுஷனுக்கு தெரியுது. அந்த மனுஷனுக்கு என்னையும் தெரியும், என்னை அழைத்தவர் அது மட்டும் தான் தெரியும். இதை சொன்னாலும் கேலி பண்ணுவாங்க, இதை சொன்னாலும் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த மனுஷன் கவலைப்படாமல் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தான். 2007 வந்துச்சு. 2007 வந்தா வானத்தின் மதகுகள் திறக்கப்படுது. அல்லேலூயா. அவனுடைய எல்லா காரியங்களும், அவன் நினைத்தறியாத காரியங்கள்லாம் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் போன பாதை அதுல விசுவாசத்தில் தளராம, தேவனை விட்டு வழி விலகாம, அவன் கர்த்தரையே மாத்திரம் பார்த்துட்டு இருக்கான். என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் செய்வார். அல்லேலூயா. இந்த இத்தனை வருஷங்களையும் எத்தனை அவமானங்கள், நிந்தைகள், ஏற்ற தாழ்வுகள், அல்லேலூயா, எதையும் அனுபவிச்சிருக்கவே முடியாது. பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். 2007 வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உயர்வு. அல்லேலூயா. கர்த்தரே சேர்க்கிறார், கர்த்தரே கூட்டிட்டு வரார், கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரே வானத்தை திறக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ ஆண்டவருடைய சிற்சையை நீ என்ன பண்ணாத, அற்பமா என்னாத, தாமதிக்கிறான்னு சொல்லி நீ யோசிக்காத, உன்னை விட்டு விலகி நிற்கிறார்ன்ற மாதிரி நீ யோசிக்காத. வாசிங்க. அவராலே கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் யாரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவங்கள தான் அவர் சிரிச்சிப்பார். ஏன் புடமிடுறாரு, ஏன் உடைக்கிறாரு, ஏன் என் காரியம் இன்னும் வாய்க்கல, ஏன் என் காரியம் இன்னும் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா, என்னை ஆண்டவர் அதிகமாக என்னை நேசிக்கிறதுனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனை தான் சிரிச்சிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் இன்னும் அவர் மேல சாய்ந்து கொள்ளணும், நான் விலகி போகணுங்கிறதுக்காக அல்ல.
கர்த்தர் எனக்கு செய்யல, நான் விலகி போகணுன்றதுக்காகல. கர்த்தர் எனக்கு செய்தாலும் சரி செய்யலாலும் சரி, அவர் தான் எனக்கு கர்த்தர், அவர் தான் எனக்கு கர்த்தர். இதில் நல்லா இதை உறுதியாக இருக்கணும். அவர் செஞ்சா என்ன, செய்யலனா என்ன. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அவர் எங்களை கைவிட்டா என்ன, எங்களை காத்து கொண்டா என்ன. அல்லேலூயா. நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம்னா வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குமானால், இங்க சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். மறந்தீர்கள், புத்திமதியை மறந்துட்டீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ மறக்கிறதுனால தான் நம்ம அநேக நேரங்களை தவறி போகிறோம். தைரியமாக நிற்க முடியல, ரத்தம் சிந்துறதுக்கு என்ன பண்ணல, போராட முடியாமல் ஏன் நம்ம நிற்கிறோம்னா நம்ம மறந்து போயிடுறோம், வசனத்தை மறந்து போயிடுறோம். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. அப்போ என்னை இந்த பூமியிலே நீதிமானுக்கு அப்படியே சரிகட்டப்படும், நீதிமானுக்கு சரிகட்டப்படும். இந்த பூமியிலேயே என்னை உடச்சி 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 உருவாக்கிடுவார். இப்போ நான் போய் நின்னா பிசாசு என்னை குற்றப்படுத்தவே முடியாது. ஆண்டவரை, இவன் இவ்வளோ பெரிய பாவியே, ஆமும் நானும் விளைக்கிறேன் கொடுத்துருக்கிறேன், இவனையும் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறேன், உடச்சி உருவாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரிகட்டப்படுகிறதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், இந்த நீதியாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல உறுதியாக இருந்தோம்னு சொன்னா நம்மளை ஆண்டவர் அழகாக நடத்துவார். அல்லேலூயா. அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார், நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அஞ்சி நடந்திருக்க பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அல்லேலூயா. அப்ப தாய் தகப்பனுக்கே நம்ம பயப்படுறோம்னா அப்ப சர்வ வல்லமை உள்ளவருக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பயந்து நடக்க வேண்டும் பாருங்க. வாசிங்க. தோன்றினபடி தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் தான் சிட்சிக்கிறாங்க, இவரோ நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. பிசாசு நம்ம குற்றப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மை சிட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக நிறுத்துகிறதற்கு பிரயாசப்படுகிறார். அதனால சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்கு பூமியிலே என்ன பண்ணிடும், சரி கட்டிடுவார். நீங்களும் நானும் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், சரி கட்டிடுவார். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், பாவத்தின் மேலே பாவத்தை என்ன பண்ண மாட்டோம், கூட்ட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ இங்கேயே பூமியிலேயே ஒடுக்கி 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 ஆண்டவர் அப்படி வேணால் சரி கட்டிடுவார். அது எப்படியோ தெரியாது, அது அவரவருக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும் எப்படி ஒடுக்குறாருங்கிறது. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நான் மட்டும்தானே ஒடுங்கி போயிருக்கிறேன், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே. ஆமாம், நான் பரலோகம் போகணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். அதனால தான் என்னை வித்தியாசமாக ஒடிக்கிறார், அவங்கள வேற விதமாக வச்சிருக்காரு. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையை தான் நான் பார்க்கணுமே ஒழிய மற்றவங்களுடைய பாதையை நான் பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. என்னையே இப்படி வச்சிருக்காரு, பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நீங்கள் என்னைய சரியாக கொண்டு போவீங்க, நீங்கள் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க, நீங்கள் நல்ல தகப்பன், நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற வைராக்கியம் எனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. எந்த சிட்சையும் சந்தோஷமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், ஏன்னா பழக பழக பாடுகளில் பழக பழக பாடெல்லாம் எப்பப்பெல்லாம் உடைக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் நான் பழக பழக அவர் சொல்றாரு, அடுத்த முறை உனக்கு உடைவு வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த உடைக்கிறதுல எப்படி கடந்து போகணும். இவ்வளோ காலம் நான் அழுதேன், இனி அழ முடியாது, இனி அழ மாட்டேன். இவ்வளோ காலம் நொந்து போயிருந்தேன், இனி நொந்து போக மாட்டேன். இவ்வளோ காலம் உடஞ்சி போனேன், இனி உடஞ்சி போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் கர்த்தர் என் கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா என்னை பழக்குவிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இப்போ நமக்கு வருகிற சகல பாதைகள் எப்படி இருக்குன்னா வேதனையாக இருக்குது, கண்ணீரா இருக்குது, துக்கமா இருக்குது. ஏன் கேள்வி கேட்கிற லெவல்ல இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், அதில் ஆகிலும்
பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருமா. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இத்தனை ஆண்டுகளும் ஒருத்தனை கேள்வி கேட்டு உடைச்சி இப்படியே தான் இருப்பியா அப்படின்லாம் கேட்ட எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் மடைதிருந்த வெள்ளத்தை போல அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, அல்லேலூயா, நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையா, உங்களுடைய தேவனை தேடுகிற காரியமா, அதெல்லாம் சரி செஞ்சிருங்க. அல்லேலூயா. ஏன் நமக்குள்ள ஏன் பின்மாற்றத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு இனி எனக்குள்ள இருக்கிறது எல்லாம் விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிறது நீதி, எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்தம். இந்த காரியத்துக்குள்ள கடந்து வரும்போது ஆவியானவர் நம்மளை அழகாக நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் சொஸ்தமாகும்படி செவைப்படுத்துங்கள், வழியை செவைப்படுத்துங்கள். அடுத்து சொல்ல யாவரோடும், ப்ராப்ளமே இங்கே தான் ஆரம்பிக்குது. யாவரோடும் சமாதானமாக இருக்க நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அதான் பெரிய பிரச்சனையே. நமக்கு ஒன்றுனா அப்படியே என்ன பண்ணுதுன்னா, மூக்குக்கு மேலே என்ன பண்ணுது, கோபம் சர்ன்னு ஏறுது. சரி கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதாங்கிறார். சரி கோபப்பட்டுட்ட சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரு, சரியாயிரு அப்படிங்கிறாரு. என்னால் முடியாது, நாங்கள் என்ன பரம்பரை தெரியுமில்ல அப்படின்னா கதை முடிஞ்சு போச்சு. நான் என்னுடைய பிரயாசங்கள் இவ்வளோ தூரம் பாருங்கள், கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறது எதுக்காக அப்படின்னா, எனக்கு இங்கே சரி கட்டுறதுக்காக, என்னைய மறுபடியும் அதில் பழக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் எழுந்து நிற்கிறதுக்காக எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி, அல்லேலூயா, முடமாய் போகாதபடிக்கு நான் எழுந்து நிமிர்ந்து நடக்கிறதற்கு கர்த்தர் என்னை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிசாசு கொண்டு வரான், உனக்கும் பக்கத்து வீட்டுக்கும், உனக்கும் உங்கள் வீட்டிலையும், உனக்கும் அல்லேலூயா உன் ஊழியக்காரனுக்கும், உனக்கும் வேற யார் கூட இருக்கிற விசுவாசிக்கும், உனக்கும் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களுக்கும், இப்படி கசப்பை கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்தால் இவங்களை ஈஸியாக பண்ணிடலாம், கீழே தள்ளிடலாம். இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, நாம் கீழே இறங்கி போனாலும் பரவாயில்ல, சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னை தப்பாக எடை போடுறீங்களா, பரவாயில்ல, தப்பாக எடை போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு முன்னால் நான் யார், நாம் யார், நீதிமான். அது போதும். இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் அவருடைய செய்கைக்கு தக்க என்ன பண்ணுவார், பலன் கொடுத்துருவார். அப்போ நான் என் மேலே பொய்யாய் சொல்லுவார்களானால் நான் யார், பாக்கியவான். ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நான் இருக்கிறதுக்கு நான் ஏன் தடையாக இருக்கணும்? மற்றவங்க பொய்யா சொன்னாங்கன்னா சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷப்பட்டு உங்கள் மேலே பொய்யா சொன்னால் அப்புறம் ஏன் நீங்கள் எல்லாம் அழுவுறீங்க? உங்கள் மேலே பொய்யா சொன்னால் நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அப்போ பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு பரவாயில்ல, என் பேங்க்கில் ஒரு கிரெடிட் என்ன பண்ணுது, விழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி 4 பேர் அப்பப்போ என்ன பண்ணிட்டே இருங்க, ஆமாம் திட்டிகிட்டே இருங்க, எதையா சொல்லிக்கிட்டே இருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், என் பேக்கெட்லையாவது பணமாவது விழும். எல்லாரும் வாய் மூடிருக்கீங்களே, இப்போ பாருங்களேன், எல்லாரும் வாய் மூடிடும் பாருங்களேன். ஐயோ, நாம் ஒருத்தனை திட்டினோம்னா அவன் பேக்கெட் ரொம்பிடும். அவன் பேக்கெட்டு ரொம்பிடக்கூடாது, அப்படியே வாய் மூடு. இதை முதலே மூடியிருந்தா, பொய்யாய் சொல்லுவவர்களால் நீங்கள் பாக்கியவான்களாச்சே. அப்போ தேவ பிள்ளைகள் நன்றாக அறியணும், பிசாசு கொண்டு வருது சமாதான குலைச்சலை அவன் கொண்டு வருவான். இந்த சமாதான குலைச்சலை அடியோட வெட்டுறதுக்கு கற்றுக்கொள்ளணும். உடனே சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களுக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிச்சா தேவன் நம்மளை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. இந்த நீதிமானுக்கு இங்கே சரி கட்டிடுவார். பிசாசு வந்து நிற்கவே முடியாது நம்மக்கிட்ட. அவனுக்கு தெரியும், இவனை கர்த்தர் எவ்வளவு உடைச்சி இவனை சரி செய்திருக்காருங்கிறது பிசாசுக்கு தெரியும். அவ்வளவு காரியத்திற்கும் இவன் தான் என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுத்தான். ஆனால் பாவமே இல்லாதவர் பாவத்துக்காக என்ன பண்ணுறாராம், பாவிகளுக்காக மரிக்கிறாரே. பாவமே இல்லாதவரை எந்த அளவுக்கு உடைச்சிருக்கிறோம் நம்ம. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது பிதாவாகிய தேவனுக்கு உகந்ததா இருந்துதான்.
ரட்சிப்பின் அதிபதி அவர் தான். இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பின் அதிபதி. அவரை எதுல பூர்ணப்படுத்துறாங்களாம்? உபத்திரவங்களினால. அப்ப நாம அல்லேலூயா, அவர் ரட்சிப்பின் அதிபதி, நாமெல்லாம் கீழே தான் இருக்கிறோம். ஏன்னா இளைய சகோதரராக இருக்கிறதுனால. அப்ப நமக்கு எவ்வளவு உபத்திரம் வரணும்? அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உபத்திரம் நமக்கு வரலையே, அவருடைய அவமானம் நமக்கு வரலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய அவமானம் வந்திருக்குதா நமக்கு அப்படின்னா இல்லை, வரல. அவர் பட்ட பாடு நமக்கு வந்திருக்கான வரல. நமக்கு டெய்லி ஏதாவது சின்ன சின்னதாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி தான் நம்ம கஷ்டப்படுறோமே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து அவமானப்பட்டது போல, கிறிஸ்து அடிபட்டது போல் நம்ம அடிபடலை, அவமானப்படலை. அல்லேலூயா. அப்போ நன்றாக நீங்களும் நானும் கவனிக்கணும். இந்த சமாதானம் மிகவும் உன்னதமானது. இந்த சமாதானத்தை நீங்களும் நானும் எப்போதும் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாதுங்கிறத ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எழும்பி. அப்ப எனக்குள்ள கசப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் தீட்டுப்பட்டுருவேன். கசப்பு எனக்குள்ள வந்துட்டுனா நான் தீட்டுப்பட்டுருவேன். இந்த கசப்பு எனக்குள்ள வராதபடிக்கு என்னை எந்த அளவுக்கு காக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் என் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் என்னை இந்த பூமியிலேயே என்ன பண்ணிட்டே இருக்காருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்னை அப்படியே சரி செய்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 34:13 வாசிக்கலாம். உன் நாவை பொல்லாப்புக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை நீதிமான்களாய் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற காரியம் இங்கே சொல்லுகிறார். வாசிங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஏற்கனவே அவருடைய கல்வாரி சிலுவை ரத்தத்தினால் ஆயிட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்களை நிமித்தம் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறது என்னன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையினாலே நம்மை சரி செய்ய பரிசுத்தப்படுத்த நாம் யாராய் மாறுகிறோம்? பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம், நீதிமான்களாய் மாறுகிறோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாராம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் பாடுபடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், அவமானப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், பரிசுத்தமாய் ஓடுகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன், நீதிமானாய் நிற்பதற்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் கூப்பிட்டா அவருடைய என் சத்தம் அவருடைய செவிகளில் ரெடியாக இருக்குது கேட்குறதுக்கு. அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுடைய பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தீமை செய்கிற உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கும் எனக்கும் பயங்கர வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் கூப்பிட்டா எனக்கு செவி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அவ்வளவு அடி வாங்கியிருக்கிறேன், அவ்வளவு தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவு சிட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலதான் என் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா செவி கொடுக்கிறார். என்னை அவர் மோல்டு பண்ண அவர் எப்படியெல்லாம் என்னை உருவாக்க விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் என்னை நான் விட்டு கொடுத்தேன். வசனத்தின்படி நான் விட்டு கொடுக்க கர்த்தர் நான் கூப்பிட்டா அவருடைய செவி திறந்திருக்குது. ஆனால் துன்மார்க்கனுக்கும் அப்படி இல்லை, அவர் எதிர்த்து நிற்கிறது ரெடியாக இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குனதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கூப்பிட்டா கர்த்தர் என்ன பண்றாரா? கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கூப்பிட்டா பதில் கிடைக்கும். எப்ப பதில் கிடைக்கும்? நம்ம கூப்பிட்டா எப்ப பதில் கிடைக்கும்?
என்கிட்ட இருக்கிற எல்லா பழசும் வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. உடைக்கப்பட்டு உருவாயிட்டேன். உருவானா இப்போ நான் அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவர் ரெடியாக இருக்கார். நான் உடைக்கப்படுறேன், மீறுகிறேன். உடைக்கப்படுறேன், நான் மீறுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உடைக்கப்படுகிறேன், நான் மீறுறேன். நான் உடைக்கப்பட நான் மீறுவேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என் பக்கத்தில் நிற்க முடியாது. நான் உடைக்கப்படுறது எதுக்காக தான்? சரி, என்ன அப்படி உடைக்கப்படுறோம்? இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா என் பேனாவை அவன் திருடிட்டான், என் பேனாவை அவன் எடுத்துட்டான். அண்ணன் என்னை பார்த்து சொல்லுவான், அவன் என் பேனாவை எடுத்துட்டான் பாருமா அப்படின்வான். இந்த சண்டை தான் எங்கே நடக்குது? வீட்டுக்குள்ளே நடக்குது, சபைக்குள்ளே நடக்குது. சபைக்குள்ளேயும் இதே தான், வீட்டுக்குள்ளேயும் அதே தான். என் அம்மா சிரிப்பாங்க, ஐயோ உங்கள் 2 பேரோடையும் எனக்கு என்ன உயிர் போதுடா அப்படின்வாங்க. இதே தான் கர்த்தரும். ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் நம்ம போராட்டம் இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் அப்படி இறங்கி போக தெரிஞ்சிருந்தா நம்ம தான், நாம தான் மேன்மையானவர்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் உடைக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் கேட்பார். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டோமோ கர்த்தர் ரெடியாக நிற்பார். ஏன்னா விளைக்கரையும் கொடுத்துருக்குறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, விளைக்கரையும் கொடுத்துருக்குறோம். உடைக்கப்படுறோம், மீறுறோன்னா விளைக்கரையும் கொடுக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உடைக்கப்படுறேன், என்னை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்கன்னா அதை நான் அங்கீகரித்தேன் அப்படின்னா நான் விளைக்கரையும் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆனால் நான் பெருமை உள்ளவனாக இருந்தேன்னு சொன்னால் எனக்கு எதிர்த்து நின்றுவார். அப்போ தேவன் விரும்புகிற காரியம், நான் உடைக்கப்பட கர்த்தரை நீ சிட்சிக்க நான் என்ன ஆகிறேன்னா அப்படியே மோல்ட் ஆகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் எவனை சிட்சிக்கிறாரோ அவனை அதிகமாக என்ன பண்ணுறாரு? அன்பு கூறுகிறார். இப்போ அவன் கூப்பிட்டா எப்படி கேட்காம இருப்பார்? அப்போ நான் கூப்பிட்டா கர்த்தர் உடனே நிற்பார். அல்லேலூயா. ஏன்னா நான் விளைக்கரையும் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு எப்போ நின்னாலும், டேய் நான் விளைக்கரையும் கொடுக்குறேன் ஓடுற அப்படின்னு, நான் விளைக்கரையும் கொடுக்குறேன் கிளம்பு அப்படி சொல்ல தெரியணும். அப்போ ஏன்னா நான் அவ்வளோ விளைக்கரையும் கொடுக்குறேன்னு அர்த்தம். அவமானம் வந்திருக்குது, அவமானத்தை என்ன பண்ணுறேன்? கிறிஸ்துவுக்காக நான் சகிக்கிறேன். பாடுகள் வருது, கிறிஸ்துவுக்காக நான் சகிக்கிறேன். அல்லேலூயா. இவங்களால தான் ஜெயிக்க முடியும். இவங்க கொஞ்சம் தெபோரால போல எழும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடுத்தவங்களுடைய வாழ்க்கை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தெபோரால் தான் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே கதை சொல்றாரு, இந்த ஆளுக்கு போய் இந்த வார்த்தையை போய் சொல்லு அப்படின்னா அவங்களால ஓட முடியுது. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணல, கேட்காத வரையிலையும் சாதாரண பெண்மணி தான், சாதாரண நபர் தான் இஸ்ரவேல்ல. ஆனால் என்னைக்கு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உடைச்சி உருவாக்கி தேவன் பேசுகிற சத்தம் கேட்கறதுக்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்களோ அப்போ கர்த்தர் இவங்களை கொண்டு பயன்படுத்துகிறார். கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சமாக ஊரில் நியாயாதிபதி மாதிரி அங்கங்கே பயன்படுத்திகிட்டே இருந்தார். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரச்சனைகளை கொண்டு இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், பிரமாணம் எப்படி சொல்லுது அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த அம்மா அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் கதை சொல்றாரு, நீ பாராக்கு கூப்பிடு, யுத்தத்துக்கு ரெடியாகு, 900 இருப்பு ரதம். ஆமாம் இருக்கட்டும். அல்லேலூயா. பாராக்கு சொல்கிறான், 900 இருப்பு ரதம்யா, நீ என்ன சும்மா நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்ப, நீ இஷ்டத்துக்கு பேசிடுவேன். உத வாங்குறது யார், சாகிறது யார் பேசியிருக்கணும்? பாராக்கு பேசியிருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், நீ இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்றார். அல்லேலூயா. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ளே பயங்கரமான இது இருக்குது. ஏன்னா கர்த்தர் என் கூட பேசியிருக்காரு, கர்த்தர் என் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இறங்குறேன். 2வது லெவல் எப்போ போக முடியும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்னை உடச்சி உருவாக்கிட்டார் பாருங்களேன். இப்போ கர்த்தர் என் கூட பேசுவார். உன் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லு, உன் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, உன் ஹஸ்பண்ட்டை போய் சொல்லு, உன் தாய்கிட்ட போய் சொல்லு, உன் தகப்பன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு தெளிவாக தேவன் சொல்ல ஆரம்பிப்பார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருவார். நமக்குலாம் தெரியும் இது அடுத்தது இந்த காரியம் நடக்க போகுது, ஜாக்கிரதையாயிரு. நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லை. சில பேர் பாருங்களேன், எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் கீழே, அதுக்காக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அடுத்த உதவி நமக்கு தான் வரும்.
நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஒன்று அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு முடியலன்னு சொன்னால் நான் உட்காந்து இரவும் பகலும் கதறி இருக்கணும். யாருக்காக? அந்த நபருக்காக கதறி இருக்கணும். கதறவும் இல்லை, உட்காந்து உழுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் உழுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பயே கத்தர் என்ன பண்ணார்? நான் இன்னொரு தீர்க்கதரிசின்னு காமிக்கிறதுக்கா? இதான் இங்கே தான் பிரச்சனை வரும். இங்கே தான் தேவன் சொல்லுவார், நீ கிருபையில் பலப்படுன்னு பார்த்தா கிருபையில் பலப்படாமல் வேறு எதுலேயே பலப்படுறியே, உனக்குள்ளே பெருமை வருது. இதுதான் ஆவிக்குரிய பெருமை. இல்லை, இந்த ஆவிக்குரிய பெருமையெல்லாம் கர்த்தர் விரும்பவே மாட்டார். நான் தீர்க்கதரிசி தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம யாராவது எழும்புன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் அடி விழும். நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே கிருபை. நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாம் அவருடைய இப்படி சொல்லலாம் பிச்சை, அப்படி தானே? அவர் என்கிட்ட பேசுனதே பிச்சை. ஏப்பா இது போய் சொல்லுப்பா, அவங்கள பாவம் கஷ்டப்படுறாங்க தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னால், நான் போய் அவங்கள நீ எனக்கு உழுவன் எனக்கு தெரியும் அப்படின்னா எவ்வளோ கொழுப்பு இருக்கும் பாருங்களேன். தேவன் விரும்புகிற காரியம் நீதிமானுக்கு பூமியிலேயே சரிகட்டப்படும். அப்போ என்னைய பூமியிலேயே சரிகட்டப்படும்படி உடைக்கிறார். இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். எனக்கு அவமானமா, நிந்தையா, பாடுகளா, துக்கமா, நெருக்கங்களா, பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பேன், வேற எங்கேயும் போயிட மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னை எதிர்க்கிற யாரோ அவங்ககிட்ட போயிடக்கூடாது. எனக்கு விரோதமாக யார் எழும்புறாங்களோ அவங்ககிட்ட போயிடக்கூடாது. என்னை அவமானப்படுத்துறவங்க யாரோ அவங்ககிட்ட போயிடக்கூடாது. நான் எங்கே உட்காந்துருக்கணும்? கர்த்தருடைய பாதத்தில் தான் போய் உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எனக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, குதிரை ஆயத்தம் தான் இருக்கணுமே ஒழிய ஜெயம் யாருடையது? குதிரை எங்கே போயிடக்கூடாது, யுத்தத்துக்கு போயிடக்கூடாது. அது நிற்கணும், ரெடியாகி நிற்கணும். ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். நாமும் கர்த்தர்கிட்ட போய் நிற்கணும், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அங்கே சொல்றாரு 13-18 வசனத்தில், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவளுக்கு கர்த்தர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நொறுங்குண்ட இருதயம் யார் நம்மளை உடைக்கும் போது நம்ம உடையிறோம் பாருங்களேன், அங்கே கர்த்தர் நின்றுவார். நம்ம தேவ சமூகத்தில் போய் கதறோம் பாருங்களேன், கர்த்தர் நின்றுவார். ஏன் அப்படின்னா நம்முடைய விளைக்கரையும், புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய விளைக்கரையும் நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறோமோ உடையிறோமோ அதுக்கெல்லாம் தேவன் பதில் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட அப்படியே ஒட்டஞ்சி நொறுங்கி போயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க யார்கிட்ட போகல, மனுஷன்கிட்ட போகல, யார்கிட்ட போயிருக்காங்க? கர்த்தர்கிட்ட போயிருக்காங்க. கர்த்தர் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்மை எல்லா விதங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நீதிமான எல்லா விதத்திலையும் விடுவிப்பார். ஆனா உடைக்கப்படுறது, நொறுக்கப்படுகிறது அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க போய் தீர்க்கதரிசியை போய் பாருங்க, தீர்க்கதரிசிலாம் எவ்வளவு உத வாங்கியிருக்காங்கன்றத. அல்லேலூயா. தீர்க்கதரிசி எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது நிமித்தம் எரேமியாவுக்கு வந்த பாடுகள், எரேமியாவுக்கு வந்த பாடுகள், ஏசாயாவுக்கு வந்த பாடுகள். ஓசியா தீர்க்கதரிசி பரிதாபமான நிலைமை. போய் ஒரு சோரோஸ்திரி என்ன பண்ணு, திருமணம் செய், வாழ்க்கையே ஸ்பாயில். அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையை கட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம். கர்த்தர் ஓசியா பக்கத்தில் நிற்காம வேற யார் பக்கத்தில் நிற்பாரா? அல்லேலூயா. ஏன்னா விலைக்கிரயம், ஓசியா கொடுத்த விலைக்கிரயத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. கர்த்தர் விடவே முடியாது. அவர் இறங்கி என்ன செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவளாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் அநேக இடங்களில் உடைக்கப்படுவோம். பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக உடைக்கப்படுவேன், நான் ஷைன் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உடைக்கப்படுறது எதுக்காக? நான் பிரகாசிக்கிறதுக்காக. நான் பிரகாசிக்கிறதுக்காக. அவமானப்படுறது எதுக்காக? நான் பிரகாசிக்கிறதுக்காக. அல்லேலூயா. நான் அவமானப்படுறது, இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டார், பிரகாசிச்சார். பிசாசு நினைச்சான் சிலுவையில் இதோடு என்ன பண்ணிடுச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்சான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது அவன் தலையை நசுக்கி உயர்ந்திருப்பாருங்கிறது அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா.
அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், பிசாசு நம்ம இடத்துல தோற்று போகிற நிலைமை எங்கே அப்படின்னு சொன்னால், பிசாசு நம்மிடத்தில் தோற்று போகிற நிலைமை எங்கே அப்படின்னு சொன்னால், நான் பாடுபடும் போது, துக்கப்படும் போது, வேதனையை அனுபவிக்கும் போது நான் கிறிஸ்துனுடைய மார்பில் சாய்ந்து கொள்கிறத தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லுவார். தானியேல் 12:10 நடப்பார்கள். அல்லேலூயா. இங்க சொல்லுகிற காரியங்கள் ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்களாம்? உணர்ந்து கொள்ளுவார்கள். இன்னொரு வார்த்தை இருக்குது, யாரை மட்டாய் தண்டிப்பார் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை தான் என்ன பண்ணுவாராம்? மட்டாய் அவர் தண்டிப்பார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை தண்டியும், நான் அவமாய் போகாதபடிக்கு மட்டாய் தண்டித்து. அல்லேலூயா. கோபத்தினால இல்லை, என்னை பிசாசு எந்த விதத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாது? குற்றப்படுத்திடக்கூடாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறான்? என்னை பாவ மர கழுவும்படிக்கு மட்டாய் தண்டித்து. இங்கே வாசிக்கிறோம் தானியேல்ல, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. என்னை ஏன் கர்த்தர் புடமிடுறாரு அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஞானவானுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களை புடமிடுறாருன்னா, உங்களை உடைக்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், கர்த்தருக்கும் எனக்கும் என்ன இருக்குது? ஒரு உறவு இருக்குது. அதில் நாங்கள் பில்டப் ஆகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பேச போகிறாரு, அவருடைய சத்தத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? கேட்க போகிறேன். இதற்கு தான் என்னை மட்டாய் என்ன பண்ணுறாரு? என்னை தண்டிக்கிறார். அல்லேலூயா. என்னை உதறி தள்ளுகிறதற்காக அல்ல, என்னை முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுகிறதற்காக என்னை தேவன் உடைக்கிறார், என்னை புடமிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதன் நீதிமான் மாத்திரம்தான் உணர்வான். அவனுடைய வாழ்க்கை தான் மாற்றத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 24, நீதிமொழிகள் 24 1 வாசிக்கலாம். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. நல்லா கவனிச்சுக்கோங்க. பொல்லாத மனுஷன் கூட என்ன பண்ணிடாத? பொறாமை கொள்ளாத. அவனை பார்த்து பொறாமையும் படாத, அவன் கூட இருக்கவும் விரும்பாத. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் ஏன் ஆண்டவர் அவனோட கூட நீ சேராத அப்படின்னு சொல்றாருன்னா, அவன் இருதயம் கொடுமை உள்ளது, அவன் உதடுகள் தீவினையை பேசும். ஆனா ஏன் உங்க வீடு எப்படி கட்டப்படணுமா? யார் ஞானம்? இயேசுவால நான் கட்டப்படணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் வசனத்தினால கட்டப்படணும். இயேசுவால மாத்திரம் தான் கட்டப்பட்டிருக்கணும். என்னைய தொட்டா என்ன வரணும்? என்ன வரணும்? இயேசுன்னு சவுண்ட் வரணும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப என்னை தொட்டா இயேசுங்கிறதான் வரணும். நம்மளை பார்த்தாலே இயேசுவை தெரியணும். அப்ப வீடு எப்படி கட்டப்படணுமா? ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அந்த வீடு எப்படி நிலைநிறுத்தப்படுதுன்னா வேகத்துல இல்ல, விவேகத்துல. அல்லேலூயா. இந்த வீடு இடிஞ்சு போகாதபடிக்கு காக்கப்படுகிறதற்கு ஆண்டவருடைய வசனத்தினால ஜாக்கிரதையா அந்த வீடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கட்டப்பட்டே இருக்குது. அல்லேலூயா. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அந்த வீட்டில் இருக்கிற அறைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? சகலவித அருமையான பொருள்களால் எப்படி இருக்குதான்? நிரம்பி இருக்குதான். அப்படிதான் நீங்களும் நானும். நமக்குள்ள என்ன இருக்கும்? ஆவியின் கனி இருக்கும், ஆவியின் வரம் இருக்கும். ஆவியின் கனி இருக்கும், ஆவியின் வரம் இருக்கும். இது எல்லாம் எனக்கும் பிரயோஜனம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம். என் வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே சொல்லுவாங்க, இவ்வளவு அழகா இருக்கு வீடு, நானும் இந்த மாதிரி வீட்டை என்ன பண்ணணும்?
கட்டணுமே. அல்லேலூயா. நமக்கு உடனே வாயை பாருங்களேன், நானும் இப்படி ஒரு வீடு கட்டணுமே. ஆமாம், வீடு கட்டணும். அந்த வீட்டை கட்டுறதுக்கு அல்லேலூயா நான் எவ்வளோ உடைக்கப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ நொறுக்கப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு சொன்னால், நானும் வரேன், நானும் இந்த இயேசுவை என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் வீடு இவ்வளவு அழகாக இருக்கா, உங்களை தொட்டா என்ன வர மாட்டேங்குது, உங்களை குத்துனா கோபமே வர மாட்டேங்குது. அங்கே பாருங்கள், வருது பாருங்கள், கோபமே வர மாட்டேங்குது. உங்களை குத்துனா அல்லேலூயா, உங்களை குத்துனா எதுவுமே வர மாட்டேங்குது. உங்களை குத்துனா வெறும் அன்பு மட்டும்தானே வருது. அல்லேலூயா. இந்த அன்பு வர்றதுனால அவங்க சொல்லுவாங்க, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. உங்களுக்கு ஆறுதல் யார்? நேராக ஓடி வருவாங்க. எருசலேமுக்கு ஏன் ஓடி வந்தாங்க? வேதம் இருக்குது, அதனால தான் ஓடி வந்தாங்க. நீங்கள் எருசலேம் இருந்தால் உங்களை தேடி வருவாங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், நான் தான் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. எனக்குள்ளே இயேசு இருந்தாருன்னா அவருக்குள்ளே ஆவியின் கனியும் இருக்கும், ஆவியின் வரமும் இருக்கும். வர்றவங்க எல்லாம் எனக்குள்ளேருந்து கிருபையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, எனக்குள்ளேருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி வராமல் இருப்பாங்க? நீங்களாம் ஏன் வந்தீங்க? உங்களை யார் வர சொன்னது? என்ன இப்படி முழிக்கிறீங்க? உங்களை யார் இங்கே வர சொன்னது? இப்போ யார் உங்களை வர சொன்னது? இங்கே காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை அடப்பாவீங்களா? எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, இங்க ஆலயத்தில் ஆசீர்வாதம் இருக்குது, ஆலயத்தில் வேதம் இருக்குது, அதனால ஓடி வந்தோம். அல்லேலூயா. இங்க வேதம் இருக்கு, அதனால ஓடி வந்தோம். இல்லைன்னா நாங்க எங்க வரோம்? அப்ப எனக்குள்ள கர்த்தர் இருந்தா, கிருபை வரங்கள் இருந்தா எப்படி ஒருத்தர் வராம இருப்பாங்க? உடஞ்சி போன ஒரு நபர் வந்து என்கிட்ட எப்படி வந்து நிற்காம இருப்பாங்க? உங்கள்கிட்ட எப்படி நிற்காம இருப்பாங்க? இந்த பிரதர்கிட்ட போனால், அந்த சிஸ்டர்கிட்ட போனால் நம்முடைய துக்கம் எல்லாம் மாறிடும். இந்த பிரதர்கிட்ட போனால், அந்த சிஸ்டர்கிட்ட போனால் நம்முடைய கண்ணீர் மாறும். அல்லேலூயா. அவங்க பேசுகிற வார்த்தை நம்மளை அப்படியே உடைச்சி உருவாக்கும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. என் வீடு சகலவித பொருட்கள்னால, கர்த்தருடைய மகிமையினால, கர்த்தருடைய வரத்தினால, கர்த்தருடைய கனிகளினால நிரம்பி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அவ்வளோ ஒரு சமாதானம், அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு விடுதலை. அல்லேலூயா. ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வீடு தேவனுடைய ஞானத்தினாலே, இயேசுவாலே நம்முடைய வீடு கட்டப்படுமானால், அல்லேலூயா, என் வீடு அலங்கரிக்கப்படும். ஏன் அப்படின்னா, நான் நீதிமானாகிறதற்கு தேவன் என்னை மட்டாய் தண்டித்தார். நான் நீதிமான் ஆகிறதற்கு தேவன் என்னை சிட்சித்தார். நான் நீதிமான் ஆகிறதற்கு கர்த்தர் என்னை புடமிட்டார். அல்லேலூயா. அதற்கு எல்லாம் நான் என்னை ஈல்டு பண்ணி கொடுத்த பொழுது, என்னை அவருக்கு விட்டு கொடுத்த பொழுது, அவர் என் வீட்டை ஞானமுள்ள வீடாக, அல்லேலூயா, என் வீட்டை ஆசீர்வாதமுள்ள வீடாக, என் வீட்டை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வீடாக என் வீட்டை மாற்றினார். அல்லேலூயா. இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, ஐயோ அங்கே போனாலே நம்மளது போயிடும், அதனால் அங்கே போயிடவே கூடாது அப்படின்னு போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்கள் வீடு இயேசு தங்கி இருக்கிற வீடாக இருந்தால் அந்த வீடை தேடி கண்டிப்பாக ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களை அவிசுவாசத்தில் கொண்டு போகிற பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. நான் பாவி, உண்மைதான், 100% பாவிலையும் பிரதான பாவி தான். அல்லேலூயா. நான் செஞ்ச பாவத்தை மாதிரி வேற யாரும் செஞ்சிருக்கவே முடியாது, அவ்வளவு கேவலமான மனுஷன். ஆனால் என்னையும் ஆண்டவர் நினைத்து என்னை தூக்கி எடுத்தார். இதை பிசாசு வஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா. என் பரிசுத்தத்தில் இல்லை, என்னுடைய நீதியில் இல்லை, எல்லாம் அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம்.
நான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செய்வேன். அதனால் நானும் நீதிமான் ஆக்கப்படுகிறேன், நானும் அதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், அதனால் நானும் என் வீடும் கட்டப்படுது. அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர் சொல்ல நான் கீழ்ப்படிய, அவர் சொல்ல நான் கீழ்ப்படிய 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 என் வாழ்க்கை அப்படியே ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. நான் பின்னானவைகள் எல்லாம் மறந்துட்டேன். நான் பாவி தான், உண்மை தான், அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ நான் செய்ய வேண்டியது இயேசு என்ன சொல்லுகிறாரோ. அப்படியே தாயார் சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை காலையில் ஜெபத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சொன்னால் எனக்கு அப்படியே அப்படியே உடஞ்சிட்டு அந்த அப்படியே அதில் இருக்கிற ரெவலேஷன் அப்போ தான் எனக்கு புரியுது. அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய கீழ்ப்படிதல். அந்த கற்சாடியை போய் நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய கீழ்ப்படிதல். அவன் கொண்டு போய் அந்த கற்சாடியில் தண்ணி ஊற்றுறான். அந்த கற்சாடி அது க்ளீனாக இருக்குதா, அது க்ளீனாக இல்லையோ அதெல்லாம் தெரியாது. ஊற்ற சொன்னாங்க, ஊற்றுனாங்க. திருப்பி எடுத்து கொண்டு போய் எங்கே கொடு, திராட்சை ரசம் ஊற்றுற இடத்துல கொண்டு போய் கொடு அப்படின்னா அவன் அப்படி பார்க்கலாம் இல்லை, அப்படியே செய்கிறான். இந்த ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படிதல் எந்த தேவ ஜனத்துக்குள்ளே கடந்து வருதோ அவங்களால மாத்திரம் தான் எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. நான் பாவி தான், 100% பாவி தான், உண்மைதான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது, பாவி தான். ஆனால் இயேசு என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நான் இப்போ அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அற்புதம், என் வாழ்க்கையில் விடுதலை, என் வாழ்க்கையில் சுகம், என் வாழ்க்கையில் நன்மை எல்லாம் எனக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. பிசாசு உள்ளே என்ட்ரே ஆக முடியாது. பிசாசு என்னை வஞ்சிக்கவே முடியாது. பிசாசு என்னை வஞ்சிக்கவே முடியாது. அதுக்கு இடம் கொடுக்கறது யார் தான்? அல்லேலூயா. இல்லை, நான் இடம் கொடுக்க மாட்டேன், இனி இடம் கொடுக்க மாட்டேன், இனி இடம் கொடுக்க மாட்டேன். எனக்குள்ள சுகம் இருக்குது. அல்லேலூயா. என்னை யாரும் பலவீனன்னு சொல்லவே முடியாது. நான் சுகம், நான் பலவான். எனக்குள்ள சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குள்ள நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 2:14-15 சொல்லுவார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேல் எனக்காக வெற்றி சிறந்தார், உங்களுக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையில் சகலத்தையும் சுமந்து தீர்த்தார் நமக்காக. அல்லேலூயா. நான் பாவி தான், எனக்காக தான் சிலுவையில் அவர் எல்லாத்தையும் சுமந்தார். அல்லேலூயா. பிசாசு இனி என் வாழ்க்கையில் வர முடியாது. நான் வருகிறதுக்கு என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இனி பிசாசு என்னை வஞ்சிக்க முடியாது, என்னை ஏமாற்ற முடியாது. நான் சொல்லுவேன் தைரியமாக, கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்ம வாய் திறந்து சொல்லுவோம், கர்த்தர் என்னைய. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாமே, முழங்கால் படி இல்லாமல். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உபவாச கூட்டத்தில்